ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார் நாளுக்கு நாள் கடுமையா போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல இந்தியா மட்டும் இல்லங்க, பல உலக நாடுகள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 3 விஷயங்கள். ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் மட்டும் தாக்கல, பல அரபு நாடுகளை தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்குது. இரண்டாவது விஷயம், இதனால இந்தியா ஏதாவது பாதிப்பு அடையுமான்னு பார்க்க போறோம். மூணாவது விஷயம், ஜப்பான் புதுசா இந்த வாருக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதனால ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா? அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. முதல் விஷயம் என்னன்னா, ஈரான் தொடர்ந்து பல அரபு நாடுகள் மேல தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இதுலயும் குறிப்பா சொல்ல போனா மார்ச் 19 கத்தார் மேல ஒரு பெரிய தாக்குதல், அதாவது ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஆயிருக்குது. அதாவது ராஸ் ரஃபான் அப்படின்ற எல்என்ஜி உற்பத்தி தான் உலகத்திலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எல்என்ஜி ப்ரொடியூசர். இது ஈரான் தாக்குதல்னால கத்தார்ல எல்என்ஜி உற்பத்தி வந்து சுமார் 17% வந்து இம்பாக்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த எல்என்ஜிக்கு 14 பிரான்ச்சஸ் இருக்குது. அதாவது தொழிற்சாலைகள் கத்தாரை சுத்தி இருக்குது. இதுல 2 தொழிற்சாலைகள், அதாவது 2 பிளான்ஸ் வந்து அட்டாக் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ஜிடிஎல் ஃபெசிலிட்டியும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டுக்கு வந்து அவங்களுக்கு 12.8 மில்லியன் டன் உற்பத்தி வந்து குறைவாயிருக்கு. இது சாதாரண அமௌண்ட் கிடையாது. அதுலயும் அவங்களுக்கு இழப்புன்னு பார்த்தீங்கன்னா $20 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம கத்தார் மட்டும் பாதிக்கப்படல. அதை சுத்தி உள்ள உலக நாடுகளே கத்தாரை நம்பி இருக்குது. அதுலயும் சொல்ல போனா இட்டாலி, பெல்ஜியம், சவுத் கொரியா, சைனா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எரிவாயு கத்தார்ல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த சப்ளை செயினே உடையறதுக்கு பெரிய ஆபத்து இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட கத்தார் என்ன சொல்றாங்க இப்போ அப்படின்னா, அதுவும் இந்த ராஸ் ரஃபான் அப்படின்ற உற்பத்தி வந்து கத்தார் எனர்ஜி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கீழே உள்ளது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து இப்போ அதோட சிஇஓ சாட் அல் கபி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சேதம் வந்து அவங்க இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு 3 to 5 இயர்ஸ் ஆகுமாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரோன் தாக்குதல் அவங்கள 3 to 5 இயர்ஸ் பின்னுக்கு தள்ளி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட லாங் டேர்ம் பிளான்ஸ், அதாவது லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருப்பாங்க நிறைய கண்ட்ரிஸ் கூட. இது எல்லாமே வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் அவங்க வந்திருக்காங்களாம். இது அவர் கனவுல கூட நான் இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாரு. இரண்டாவது விஷயம், நம்ம எல்லாரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது, இதனால இந்தியா பாதிக்கப்படுமா, இந்திய மக்கள் பாதிப்படைவாங்களா அப்படின்றது தான். சொல்லப்போனா கண்டிப்பா பாதிப்பு அடைவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம இந்தியால 88% ஆஃப் கச்சா எண்ணெயும் 60% ஆஃப் எல்பிஜியும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் ரிலை ஆகி தான் நம்ம இருக்கிறோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டா 40% ஆஃப் எல்என்ஜி நம்ம கத்தார்ல இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ரீசெண்டா நம்ம ஈரான் கத்தார் மேல தான் பெரிய தாக்குதல் நடத்துனாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதனால நம்ம இந்தியா எந்த அளவில் பாதிக்கப்படும், எப்படி பாதிப்படையும் அப்படின்னா, பெட்ரோல் டீசலோட ரேட் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஆல்ரெடி ₹2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட எல்பிஜி வந்து பற்றாக்குறை ஏற்படலாம். இதனால நம்ம சாதாரண மக்கள், நம்மளோட கேஸ் அவுட்டேஜ் ஏற்படலாம், இம்பேக்ட் ஆகலாம், பொருளாதார பாதிப்பு நமக்கு நடக்கலாம். எல்லா பொருளுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வெளியே ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு தக்காளியோ ஒரு கீரையோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கினா கூட அவங்க ஒரு மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ பெட்ரோல் ரேட் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பொருளாதார பாதிப்பு நிறையாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளோட பணவீக்கம் பாதிப்பும் ஏற்படலாம், அதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற இடத்துல தான் இப்போ உலகமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உலக அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகும். இதனால உலகமே ஒரு பெரிய வீழ்ச்சி சந்திக்கணும்னு தான் சொல்லணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ரீசெண்டாக நேட்டோவோட சப்போர்ட் எல்லாமே கேட்டிருந்தாரு. பட் நேட்டோ கண்ட்ரிஸ் யாருமே அதுக்கு வந்து முன் வரவே இல்லை. ஃபைனலி ஜப்பான் ஒரு காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த வாரக்குள்ளன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜப்பானோட பிரதமர் சானே டக்காச்சியும் ரீசெண்டாக ஒரு மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜப்பான் தான் முன்னேறணும், நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு உறவு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லை,
எங்களுக்கு அதாவது அமெரிக்காக்கு எதுவுமே தேவையில்ல. பட் மத்த நாடுகள் எல்லாருமே முன்னேறுவது தான் எங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்ற மாரி வேற சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு அவர் மனசுல இருந்து சொன்னாரா என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதே மீட்டிங்ல அதாவது ட்ரம்ப் பியர்ல் ஹார்பரோட ஒரு சிச்சுவேஷன நம்ம ஜப்பான் பிரதமருக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்க பிடிக்கும். ஏன் எங்க சர்ப்ரைஸ பத்தி ஜப்பான விட வேற யாருக்கு தெரியும்? நாங்க வந்து பியர்ல் ஹார்பர்ல அடிச்ச அட்டாக் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்ற மாரி வேற பதிவு பண்ணியிருக்காரு. இத கேட்டதும் நம்மளோட சானை கட்டாச்சி பிஎம்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க பெரிய ஷாக் அடைஞ்ச மாரி ரியாக்ஷன் குடுத்திருக்காங்க. ஜப்பான் ஏன் இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுமே கல்ஃப தான் ரிலை ஆகி இருக்கிறாங்க. அவங்களோட ஆயில் அண்ட் கேஸுமே முக்காவாசி கல்ஃப்ல இருந்து தான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது. இந்த போர் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா, அவங்க நாட்டுல மட்டும் இல்லங்க, உலக நாட்டிலேயே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதனால ஜப்பானும், யூரோப்பும் சேர்ந்து நாங்க இந்த போர நிறுத்துறதுக்கு முன் வருவோம். நாங்க வந்து நிறுத்தி காட்டுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து அவங்க மிலிட்ரிஸை வந்து சென்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்க மிலிட்ரி சப்ளைஸ் அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா, இல்லை அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரில. என்னவோ நம்மளுக்கு தேவை இந்த பிரச்சனை முடியணும். அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை தான் சரியானதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட முடிவில் என்னோட மைண்டில் ஓடிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் போர் அப்படின்னு சொல்றதை விட ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி ரிலேட்டடாக உள்ள போர்னு தான் சொல்லணும். ஸோ இந்த போர்னால உலகம் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பபாய்.